பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். மேலே கிளம்பி மூஞ்சி கொடுப்பாரு. சொத்தை கிழக்கா போலமா? ஏன் சொத்தையாக இருக்குது? நல்லா தானே இருக்குது. இல்லை அடர்ந்த காடு. இதுனா பின்னாடி வரும் பழகுதா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலாமா? பயமா இருக்குது அடிச்சுட்டு போகிறதுக்கு. வீடியோவே போட முடியாதப்பா கவிதை இல்லாம. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நீர்வீழ்ச்சி குதிக்கின்ற இடையில் ஒரு குளம். இது என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து வழக்கமா பாக்குறது நீர்வீழ்ச்சிங்கிறது மேல இல்ல உச்சில இருந்து கீழே குதிச்சு தரைமட்டத்துல வந்து பாஞ்சு ஓடுறது தான் ஆறு. ஆனா ரெண்டுத்துக்கும் இடைமட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அதாவது நீர் அதிகமா வந்தாலும் அதுல வந்து தண்ணி இருக்கும், குறைவா இருக்கும் போது வந்து அதுல தண்ணி இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான இடத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனி கோட்டையிலிருந்து குந்துக்கோட்டை அஞ்செட்டிக்கும் இடையில வந்து இந்த இடம் இருக்கு. இந்த இடத்தோட பேரு பெரிய மட்டரை. தொடர்ந்து இந்த காணொளியுடன் என்னுடன் பயணம் செய்யுங்கள். எங்க பெரியவர் கொஞ்சம் 4 பழம் கொடுக்குறாரு, சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நான் போகிற இடத்துல நிறையா இருக்கும். அப்படியா இருக்காதா? பெருமாடி போறீங்களா? கொஞ்சம் கீழே இருக்கிறதா? சுத்த கிழக்கா பழமா? சொத்த கிழக்கா பழமா? ஏன் சொத்தையாக இருக்குது? நல்லா தானே இருக்குது. அது இங்க வட்டார வழக்குல சொத்த கிழக்கான்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஊரில் இது வந்து கிழக்கா பழம் தான். இது புளிப்பாக்குறதா? சூப்பராக இருக்குது. பயங்கர புளிப்பு, இனிப்பும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் கலந்த கலவையாக்குது. அப்படி தானே? கடவுள் பாதை இருக்குது. தமிழர்கள் பண்பாட்டில் சொல்கிறாங்களே இனிப்பு புளிப்பு துவர்ப்புன்னு, அத்தனையும் புளிப்பு துவர்ப்பு ரெண்டு அதில் கலந்து இருக்குது. அருமையாக இருக்குது. இது நமக்கு கிடைக்காது, ஊரில் கிராமத்துலாம் எங்கே கிடைக்காது. ஒரு ஸ்டெப் வச்சுட்டு வேகமாக ஓடுது. இல்லை அடர்ந்த காடு, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல வந்துருக்கோம். காட்டில் போகிறாங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாடுகள்லாம் அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குது. இதுனா பின்னாடி வரும் பழகுதா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். காட்டில் மேற மாடுங்க அதுவாகவே தண்ணி இருக்கிற இடத்த தேடி போயிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலாமா? பயமா இருக்குது அடிச்சுட்டு போகிறதுக்கு. கீழே பாருங்க, இதே லாஸ்ட் பிளேஸ் தான். பர்ஃபெக்டாக இது. வரேன். பெரிய ஆறு ஓடு. அந்த இதுதான் வசதி இருக்குது. காடுகள்லாம் மேலே பக்கம் அழிச்சிட்டாங்க. அதனால அந்த ஆற்றினுடைய இது வந்து சிதறமடைஞ்சிருக்கு.
அது அந்த படுகையாக ஓட ஆரம்பிச்சது தண்ணி ஒரே போக அதுக்கப்புறம் சிக்கோடைய மாதிரி இந்த இடம் ஆறு இல்லாமல் மாறிடுச்சு. இது ஒரு பெரிய ஆறாக தான் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ பாறைகள் தேய்மான தேய்மானம் இவ்வளோ ஏற்றி யானைகள்லாம் நிறைய கிளம்புற இடமா இருக்குது. அப்படியே நைஸாக கொடுத்துருங்க. வள 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 வளனுக்குதா அவங்க இருப்பாங்க அது இருப்பாங்களா தனி இங்கே பாருங்க ஓட்ட பண்ணிட்டு அது வந்து கல்லில் கல் ஓட்ட போட்டுருப்பாங்க பைப் வச்சுக்கிறாங்க ஓட்ட போட்டு பைப் வச்சுக்கிறாங்க ஹோல்சேல் போட்டுக்கிறான் மாட்டேங்குது. அதுக்கு மேலே ஒரு கம்பி விட்டுங்கிறாங்க பாருங்க. அந்த அந்த வளைவு தான் நமக்கு தெரியுதா? இங்கே இருக்கு பாருங்க. ஓ இங்கே இருக்குதா? அது பாறை அது அந்த மலையில் இருக்கிற பாறை. இந்த இடம் இங்கிட்ட கேமராவில் பார்த்து அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் வாங்க. அது எப்படி வேறு தண்ணி குதிக்கிறது தான் தண்ணிக்கு வந்துடுறியா உட்காந்துயா மேலே ஊட்டத்தை காட்டுங்க. கேட்குதாண்ணா அது நீங்கள் எனக்கு பாருங்க. பாறை இது மாதிரி இயற்கையாக ஒரு குளம் மலைக்கு மேலே ஒரு 200 அடி இருக்குமா? இருக்கும். 200 அடிக்கு மேலே ஒரு பாறை, பாறைக்கு மேலே ஒரு நீச்சல், குளத்துக்கு மேலே ஒரு நீர்வீழ்ச்சி. அவ்வளோதான். அதான் எதெல்லாம் ஒன்று சொன்னால் வந்ததுக்கு ஒரு ப்ரோசனமாக இருக்கும். வீடியோவே போட முடியாதாப்பா ஒரு கவிதை இல்லாமல். எவ்வளோ பிரம்மாண்டமான பாறை இருக்குது பின்னாடி. பின்னாடி இருக்கிற பாறை எவ்வளோ பெருசு இருக்கும்? அது எத்தனை டன்னா நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ பெரிய பாறை. சின்ன பழமாக இருக்கிறது கொஞ்சம் சுவையாக இருக்குது. எதுவும் சாப்பிட்டு பார்த்துருவோம். சுவையாக இருந்தால் நான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது வருது. அப்படி நல்லா பழுத்து பழமாக இருங்க. பழத்துக்குங்க. ஐயோ பார்த்து கொஞ்சம் எடுத்துருங்க. நல்லா மாட்டிச்சு மாட்டிச்சு பார்த்து அந்த பக்கம் பின்னாடி கொய்க்க முடியல. உள்ளே இறங்கிருப்போம் பார்த்து அது புளிப்போம். மேலே கிளம்பி மூஞ்சி போட போகிறேன். புழுப்பு வந்தாலும் இயற்கையானது கிடைக்கிறது அதிசயம். சரி நல்ல பழம் வேற இடம் பார்க்கலாம். அப்படியே திராட்சை. என்ன திராட்சை இது? இது கிழக்கா சொத்த கிழக்கா. சொத்த கிழக்கா திராட்சை. கிழக்க பழம் தான் இங்கே வந்து சொத்த கிழக்கன்றாங்க. ரொம்ப புளிப்பு, லேசாக இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. தண்ணி தாகம். தண்ணி வேறு தாகமாக இருக்குது. காட்டில் ஏறி வந்தது சாப்பிட்டா கொஞ்சம் தண்ணி தாகம் அடங்குன மாதிரி தெரியுது. கீழே அந்த அருவியை பார்க்குறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற நண்பர்கள்ட்ட கொஞ்சம் காட்டில் இருந்து அறுத்துட்டு வந்து வைங்க அப்படி சொல்லியிருந்தோம். அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பல ஜீவராசிகளுக்கு இந்த மாதிரி உணவு சீசனுக்கு ஒரு பழம் கிடைக்கும். பழத்தை கடிச்சு குதறா அப்படி தெரியுது.